அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். இந்த கிதாபில் இஸ்லாமில் ஐந்தாவது கடமை ஹஜ் என்ற இந்த தலைப்பினின் கீழ் பாடம் 184வது பாடமாக இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்ற பாடத்தின் தலைப்பு பாபுன் நதிரி, நேர்ச்சையின் பாபாக இருக்கிறது. இந்த பாடம் நேர்ச்சியினுடைய பாபாக இருக்கிறது. அப்ப நேர்ச்சியினுடைய பிரிவு நேர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரிவாக இருக்கிறது இந்த 184வது தடை. நேர்ச்சியை இஸ்லாம் ஆதரிக்கிறது. நேர்ச்சி அல்லாஹுக்காக அது நேர்ச்சி வைக்கணும். ஆனால் மற்ற தெய்வங்களை கொண்டு நேர்ச்சி வைக்கக்கூடாது. இது முஸ்லீம்கள் அல்லாஹ் கொண்டு தான் நேர்ச்சி வைப்பாங்க. அப்போ அந்த நேர்ச்சியே ஆகும் சொல்லுது. உதாரணமாக வல் யூஃபூ நுதூரகும், ஹாஜிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுதோ அவர்கள் முடியை களைந்து வல் யூஃபு நுதூரகம், அவர்களுடைய நேர்ச்சியை அவர்கள் நிறைவு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சூரத்துல் ஹஜ்ஜுங்கிற சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான் ஹாஜிகளை பற்றி சொல்லும் பொழுது. அப்போ வல் யூஃபு நுதூரகம், அவர்களுடைய நேர்ச்சிகளை அவர்கள் நிறைவேற்றி கொள்ளட்டும் என்ற இந்த ஆயத்தின் மூலமாக நேர்ச்சி என்பது கூடும். முஸ்லிமான ஒவ்வொரு மனிதனுடைய நேர்ச்சியும் அது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். நேர்ச்சி செய்துவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பாடத்தில் நாம் செல்வோம். பாடத்தில் நாம் அதை பார்ப்போம். இப்பொழுது பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவையில் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களது நன்கொடைகளை எங்களது ரகீப் அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டு இருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்கொடை கொடுத்து உதவுவர்கள் தாராளமாக நன்கொடை கொடுத்து உதவுங்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பானாக. இம்மை மறுமையிலும் நற்கூலி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிடுவானாக. இந்த மாதிரி நல்ல சேவைகள் உங்களுடைய அந்த ஆதரவின் மூலமாகத்தான் நாங்கள் இந்த சேவைகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் கியாமத் நாள் வரை இச்சேவைகள் தொய்வின்றி தொடர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உடல் ஆரோக்கியத்தை, குன்றா நலத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. குறைவற்ற செல்வத்தையும் நிறைவான கவலையில்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோமாக. இந்த பாடத்தினுடைய முன்சுருக்கமாக பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக நாம் அதை கண்டுவிடுவோம். சென்ற பாடம் 183வது பாடத்தில் பாபு செய்தி வல் தபாயிஹி என்ற தலைப்பினின் கீழ் நாம் அமைத்திருந்தோம். அதிலே நாம் வேட்டையாடப்பட்ட அந்த நிலை, வேட்டையாடப்பட்ட பிராணிகளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, எந்தெந்த நிலையில் சாப்பிடுவது ஹராம், எந்தெந்த நிலையில் சாப்பிடுவது ஹலால் என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசினார்கள் 183வது பாடத்தில். 183வது பாடத்திலேயும் அதற்கு அடுத்ததாக அதே தலைப்பிலே நாம் அதிலே தலைப்பிட்டிருந்தோம். அறுக்கப்படக்கூடிய பிராணிகளை சாப்பிடுவது கூடுமா கூடாதா, எந்தெந்த பிராணிகளை சாப்பிடுவது கூடும், அது மாதிரி அறுக்குதல் எப்படி அறுக்க வேண்டும், பிராணிகளை எந்த நிலையில் அறுக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக ஆசிரியர்கள் பேசிக்கொண்டே வந்தார்கள். இப்ப அதுல சில விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கின்றன. அதையும் 184வது பாடத்திலே நாம் சேர்த்து அதை நாம் பார்த்துவிட்டு ஒரு 20 நிமிஷம் அது வரும். இல்லை 8 நிமிஷம் அது வரும். 20 நிமிஷம் இல்லை, 8 நிமிஷம் வரும். 8 அல்லது 9 நிமிஷத்துக்குள்ள அந்த பாடம் இருக்கின்றன. அதை நாம் செவியுற்றதற்கு பிறகு இந்த பாடத்தின்குள் நாம் செல்வோம். இந்த பாடத்தில் 184வது பாடத்தில் நேர்ச்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். 184வது பாடத்தினுடைய தலைப்பாக நேர்ச்சை என்பதையே நாம் அதிலே தலைப்பாக ஆக்கியிருக்கின்றோம். நேர்ச்சை என்பது லா யஸிஹுன் நதுரு இல்லா மின் முஸ்லிமின் முகல்லஃபின். நேர்ச்சை என்பது அது கூடாகது முக்கல்லஃபான வயது வந்த முஸ்லிமான மனிதர்களிடமிருந்தே தவிர நேர்ச்சி என்பது கூடாது. சிறுபையன், வேறமறியாத சிறுபையன், பாலிக் ஆகாத அந்த சிறுபையன், அதாவது வயது பெரிய வயதுன்னு சொல்றாங்களே, அந்த வயதை அடையாத சிறு பையனுடைய புறத்திலிருந்து முஸ்லிமான பையன் தான் சிறு வயது பையனாக இருந்தால், விவரம் தெரியாத பையனாக இருந்தால் அவனுடைய நேர்ச்சி ஏற்கப்படாது என்பதை இந்த வாக்கியத்தின் மூலமாக ஆசிரியர் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்போ ஃபி குர்பத்தின், அல்லாஹ்விற்கு வழிபடும் விஷயத்திலே, பில்லஃப்லி வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுக்கு வழிபடும் விஷயத்திலே ஆனால் பருவ வயதை அடைந்த முஸ்லிமான புறத்தில் இருந்து இதோட நேர்ச்சி என்பது கூடாது.
அப்போ நேர்ச்சி என்பது முஸ்லிமான ஒரு மனிதன், முக்கல்லஃபான முஸ்லிமான மனிதனிலிருந்து தான் நேர்ச்சி என்பது அது சிஹத்தாக கூடும் என்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இது வந்து ஷரீயத்தில் வந்து இது ஆக்கலை. முஸ்லிமான மனிதர் தானே தன்னின் மீது என்ன செய்கிறார், ஒரு விஷயத்தை அவசியமாக்கி கொள்கிறார். இதுதான் நேர்ச்சியினுடைய அளவுகோல். ஷரீயத்து சொல்லலை நீங்கள் இது மாதிரி செய்யணும்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, நான் உம்ரா செய்யணும் அடுத்த வருஷம் அப்படின்னு நேர்ச்சி செஞ்சுட்டேன் அப்படின்னா இவர் அடுத்த வருஷம் உம்ரா செஞ்சே ஆகணும். அதுதான் சொல்கிறார். ஒகுவ இந்த நேர்ச்சி, ஒகுவ அந்த நேர்ச்சின்னா என்னங்க அப்படின்னா அலைய கதா, லில்லாஹி அலைய கதான்னு இருக்கும் இந்த இடத்துல. அந்த வாசகம் உள்ளே போயிருச்சு. லில்லாஹி அலைய கதா, அதாவது என்னின் மீது அல்லாஹிற்காக வேண்டி இவ்வாறு நான் செய்கிறேன் என்று நேர்ச்சி செய்வது. அல்லாஹுக்காக என்னின் மீது இக்காரியத்தை இவ்வாறு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அவ் அலைய கதா, அவ் லில்லாஹி அலைய கதான்னு இருக்கும். அந்த லில்லாஹி முக்கத்தரில் இருக்குது. அது இந்த இது தலைப்பில் மறைஞ்சிச்சு கொஞ்சம், அது வியூ பண்ணுறதுல கொஞ்சம் அது தெரியாமல் போச்சு. ஏன்னா இன்னும் அல்லாஹிற்காக வேண்டியே என்னின் மீது அவ்வாறு இருக்கின்றன, இந்த காரியத்தை செய்வது இருக்கின்றன, கடமையாக இருக்கின்றன எண்ணி நேர்ச்சி செய்து கொள்வார். பாடத்தில் அந்த வாசகத்தை நம்ம தெளிவாக பார்ப்போம். அடுத்த பாடத்துக்குள்ள தான் நம்ம போகிறோம். அதனால் அது பெரிய மேட்ரு இல்லை. எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். நம்ம தலைப்பாத்தகனை வச்சுருக்கிறோம், லில்லாஹின்னு சொல்லி அங்கே இருக்கும். பாடத்தில் பிடிஎஃப் நம்ம படிக்கும்போது அது தெளிவாக வரும். ஃபயல் ஜமுகுல் இத்யானு பிஹி, எனவே அந்த நேர்ச்சியை கொண்டு வருதல் இத்தியான்னா கொண்டு வருதல், பிகியுடைய நேர்ச்சி, அந்த நேர்ச்சியை கொண்டு வருதல் நேர்ச்சி செய்தவருக்கு அவசியமாக ஆகும். அப்போ அதை பற்றி ஆசிரியர் அவர்கள் தெளிவாக இப்பாடத்திற்குள் பேசுகிறார்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். சென்று என்ன அதை பற்றி என்பதை நாம் பார்ப்போம். எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலாவுடைய கவலி பயணத்தை இலகுவாக ஆக்குவானாக, லேசாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ இந்த மாதிரி சூரத்தில் தான் வேட்டை பிராணியை நம்ம என்ன செய்யணும், வேட்டையாடி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டார். இப்போ கூடுமா கூடாதா, அப்படி வேட்டையாடப்பட்ட அந்த பொருள் தாராளமாக கூடும், அதை சாப்பிடுவது கூடும், ஹலாலாக ஆகும். ஏனெனில் அல்லாஹ்வே சொல்லிட்டான், يسألونك ماذا أحل لهم قل أحل لكم الطيبات وما علمتم من الجوارح تكلمونهن معلمونهن مما علمكم الله அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் இதை அறுத்துப்பதற்கு முன்பதாக இறந்து விட்டாலும் அல்ல, அந்த அறுக்கப்பட்ட பிராணியை சாப்பிடுவது ஹலாலாக ஆகும். இதா அர்சலஹு பசீருன் தஹில்லு ஜகாத்துஹு. அப்போ ஒரு கண் தெரியக்கூடியவர், குருடர் அல்ல, கண் பார்வை உடையவர் அந்த வேட்டை பிராணியை, சைதை, வேட்டையாடக்கூடிய அந்த நாயையோ அல்லது நரியையோ அல்லது பருந்து இந்த மாதிரி வேட்டையாடுவதற்கு என்று பிராணிகளை வைத்திருக்கிறாங்க, பறவைகளை வச்சிருக்கிறாங்க. அந்த பிராணியை பார்வையுடையவர், கண் பார்வையுடையவர் அனுப்பி வைத்தார். இப்போ அந்த பிராணி வேட்டை பிராணி கொண்டு வரும்போது அது மௌத்தானாலும் சரி மௌத்தாகாட்டாலும் சரி, தஹில்லு ஜகாத்துஹு, தஹில்லு ஜகாத்துஹு, அந்த வேட்டை பிராணியை அறுத்து புசித்தல் ஹலாலாக ஆகும். வலம் யமுதி ஸைது. இப்போ இது ஒரு தனி மசாயில், இது வரைக்கும் சொல்லிட்டாரு மேலே உள்ள அந்த இதோட. இது வந்து என்ன மசாயில்னா, அந்த பிராணி பார்வையுள்ளவர் அந்த அம்பையோ அல்லது அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த நாயையோ அல்லது கழுகையோ அனுப்பி அது வேட்டையாட்டிட்டு வந்துச்சு, அந்த வஸ்துவை அறுத்து உண்ணுதல், சாகலன்னு அர்த்தம், அறுத்து உண்ணுதல் ஜாயிஸாக ஆகும். ஒன்று செத்தாலும் அறுத்து உண்ணலாம், அது மாதிரி சாகாட்டாலும் அதை வறுத்து உண்ணலாம். ரெண்டும் சொல்றாரு இந்த வார்த்தையின் மூலமா. வலம் யமுதி ஸைது, வேட்டை பிராணி, வேட்டையாடப்பட்ட அந்த வேட்டை அது இறக்கவில்லையானால், பிஸ்ஸிகலி ஸஹமி, அம்பு எரியப்பட்ட அந்த அம்பினுடைய கணத்தை கொண்டு அந்த பிராணி இறந்து போகல, பல் மாறாக பிஹத்திஹி, அந்த அம்பினுடைய கூர்மையால் அது இறந்து போனது. அம்புடைய வெயிட்டால் அது இறக்கல, அம்பினுடைய கூர்மையால் அது இறந்தது என்று சொன்னால், ஒலா அக்கலத்தில் ஜாரிஹத்து மின்ஹு ஷைஅன். இது ஒரு நிலை. மேலுள்ள அடுத்த நிலை என்ன அப்படின்னா, அந்த வேட்டை பிராணி மின்ஹு, அந்த வேட்டையாடப்பட்ட அந்த பிராணியிலிருந்து ஷைஅன், எதுவுமே சாப்பிடவில்லை, கொஞ்சத்தை கூட சாப்பிடலை. அப்போ சாப்பிடாத இருக்கும் நிலையில், அது மாதிரி வேட்டையாடப்பட்ட அந்த பிராணி மௌத்தாகலை, அம்பினுடைய கணத்தை கொண்டு, மாறாக அது மௌத்தாச்சு, அம்பினுடைய கூர்மையை கொண்டு ஒஃபாத்தாகி இருந்தால்,
மேலும் வேட்டை நாய் அந்த எந்த பொருளை வேட்டையாடுதோ அந்த பொருளிலிருந்து எதையும் சாப்பிடாமல் இருக்கும் நிலையில் என்ன செஞ்சு இப்போ ஒரு சூரத், இது ஒரு சூரத். ஃபஇன் மாத்த, இந்த ஃபஇன் வந்து ஆத்திஃப் தரதுல பிறகு ஒஃபாத்தானால், இந்த ரெண்டு நிலையிலேயும் அந்த வேட்டையாடப்பட்ட பிராணி இறக்கல, அம்பினுடைய கூர்மையை கொண்டு இறந்தது, அன்புடைய கணத்தை கொண்டல்ல. அது மாதிரி பிராணி அது வேட்டையாடப்பட்ட அந்த வஸ்துவிலிருந்து எதையும் சாப்பிடாத நிலையில், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வேட்டையாடப்பட்டிருந்தால், ஃபஇன் மாத்த பிறகு அது ஒஃபாத்தானால், பித்திகாலில் ஜாரிஹதி வேட்டை நாயினுடைய அந்த கணத்தை கொண்டு பிறகு ஒஃபாத்தாகி இருந்தால், ஆனால் எதையும் சாப்பிடலை வேட்டை நாய், அதிலிருந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த பிராணி வேட்டையாடுவதற்குன்னு சொல்லி பிராணி இருக்குல்ல, அதிலிருந்து எதுவுமே சாப்பிடலை. ஆனால் ஃபைன் மாத்த அது வேட்டையாடப்பட்ட அந்த பிராணி பொருள் இருக்குது, வேட்டையாடிய அந்த உயிரினம் அது ஒஃபாத்தானால் பிசிகாலில் ஜாரிஹதி, ஆனால் அந்த வேட்டை பிராணியினுடைய கணத்தை கொண்டு அது ஒஃபாத்தாகி இருந்தால், அது சாப்பிடுவதனால் ஒஃபாத் ஆகலை, கணத்தை ஒஃபாத்தாகி இருந்தால், எல்லாம் இந்த ஜும்லா சேர்ந்து பார்க்கணும். ஏன்னா ஒஃபாத்தாகி ஹல்ல, இதுதான் ஷர்த்தியத்தான இந்த ஜவாப், இதான் ஹல்ல. மேற்கூறப்பட்ட அம்பையினுடைய கணத்தை கொண்டுள்ள அம்பை உன்னுடைய கூர்மையை கொண்டு அது என்ன செய்யல, இறந்திருந்தால், அம்பினுடைய கணத்தை கொண்டு இறக்கலை, அம்பு எறியப்பட்ட அந்த கூர்மையான அந்த அம்பால் அது இறந்திருந்தால், அல்லது வேட்டையாடப்பட்ட பிராணி அதில் சாப்பிடலை எதுவுமே, ஆனால் வேட்டையாடப்பட்ட பிராணியினுடைய கணத்தால் இறந்திருந்தால் அந்த பிராணி, இந்த ரெண்டு சூரத்திலேயும் ரெண்டு நிலைகளிலேயும் அல்ல, அதை சாப்பிடுவது ஹலாலாக ஆகும். அடுத்து வாங்க இன்னொரு மசாயில் பார்க்கலாம். சஹமு அம்பு அந்த வேட்டை பிராணி சைதில் பட்டு விட்டால், பட்டதற்கு பிறகு அந்த வேட்டையாடப்பட்ட பிராணி விழுந்தால், ஃபீமாயின் தண்ணீரில் விழுந்தால், பிறகு தண்ணீரில் விழுந்தால், பட்டு அம்பு அது மேலே பட்டு வேட்டையாடப்பட்ட அந்த பிராணியின் மீது அம்பு பட்டு அந்த வேட்டை பிராணி தண்ணீரில் உடனே விழுந்து விட்டால், அதுக்கு அருகாமையில் தண்ணீரில் விழுந்துருச்சு. அலா ஜபலின் அது மலையின் மீது விழுந்து விட்டால், உருண்டு மலையின் மீது விழுந்துருச்சு, விழுந்து சும்மா பிறகு தரத்தாமின் அந்த மலையிலிருந்து அப்படியே உருண்டு விட்டால், அம்பு எரிஞ்சான் மலையில் நிற்கும் போது அந்த பிராணியின் மீது அம்பு பட்டது அப்படின்னு வைக்கணும். அந்த பிராணியின் மீது அம்பு பட்டது அலா ஜபலின், பிராணி மலையின் மீது இருக்கக்கூடிய நிலையில அப்படின்னு முகத்தல்ல வச்சுக்கணும். சும்மா அம்பு பட்டதற்கு பிறகு சும்மா தரத்தாமின் அந்த மலையிலிருந்து அந்த பிராணி உருண்டு விட்டால், இந்த ரெண்டு நிலையிலேயும் ஒன்றும் தண்ணீரில் விழுந்துருச்சு அல்லது மலையிலிருந்து உருண்டது என்று சொன்னால், அம்பு பட்டதற்கு பிறகு ஃபமாத்த பிறகு அது வஃபாத்தாகி இருந்தால், இது ஒரு சூழ்நிலை. இது ரெண்டு மசாயில். மலை அண்டு தண்ணீருக்கு அருகாமையில் இருந்த அந்த பிராணியை அம்பை வச்சு வீசும்போது தண்ணீரில் அந்த பிராணி விழுந்து விட்டார். ரெண்டு மசாயில், ரெண்டு சட்டம், ரெண்டு சூரத். அல்லது மூணாவது சூரத் காப அன்ஹு வேட்டையாடிட்டான், வேட்டையாடப்பட்ட பிறகு அந்த வேட்டையாளனை விட்டும் அந்த பிராணி மறைந்து விட்டால், பாத அன்ஜுரிஹ அவன் அம்பை கொண்டு எரிந்தானே அதன் மூலமாக அந்த பிராணிக்கு காயம் உண்டாக்கப்பட்டதற்கு பிறகு, காயம் ஏற்பட்டதற்கு பிறகு அது அவனை விட்டும் வேட்டையாளனுடைய பார்வையை விட்டு அவனுடைய பார்வையை விட்டும் அது மறைந்து விட்டால் அந்த பிராணி, சும்ம பிறகு வஜதகு அந்த பிராணியை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் தூரம் அந்த பிராணியை அவனை விட்டு மறைந்து அந்த பிராணியை தேடி போனான், இது ஒரு 1/2 மைலுக்கு அப்பால் கிடக்கும் அப்படின்னு சொல்லி தேடி போய் வஜதகு அந்த பிராணியை பெற்றுக்கொண்டான். எந்த பிராணி அம்பு பட்டதோ காயம் ஏற்பட்டதோ அந்த பிராணியை பெற்றுக்கொண்டான். மையித்தன் இறந்த நிலையில் பெற்றுக்கொண்டால். 3 மசாயில். இந்த 3 மசாயில்களுக்கும் பதில் என்ன இன்னுங்கிற ஜும்லா எல்லாமே இது வரைக்கும் ஷர்த்தியத்தான ஜும்லா தான். இப்போ ஜவாபு சொல்றாரு, லம் யஹில்ல, இந்த 3 நிலைகளையும் அந்த பிராணியை புசித்தல் ஹலாலாக ஆகாது. இது ஒரு சட்டம். அடுத்து வாங்க, இதா நத்த விரண்டோடி விட்டால், பஈருன் அதாவது ஒட்டகம், வனஹுஹு ஒட்டகம் போன்ற வஸ்து, ஆடு மாடு, இது விரண்டோடி விட்டால், ரத்துஹு திருப்பி அந்த பிராணியை விரண்டோடி அந்த பிராணியை திருப்பி கொண்டு வருவதில் அது முடியாமல் ஆகிவிட்டால், தங்கடமாக ஆகிவிட்டால், திருப்பி கொண்டு வருதல்
அதை தங்கடமாக இருக்குமேயானால் அந்த இடத்துக்கு போக முடியாது, அந்த இடத்துல பெரிய ஆபத்து இருக்குது. ஏன்னா அந்த எழுகியை கடந்து அந்த எழுகியை கடந்து போனால் அந்த பிராணி கிடைக்கும், ஆனால் திருப்பி கொண்டு வருவது பெரிய அபாயகரமான ஒன்று. திருப்பி கொண்டு வருவது அது என்ன செய்யாது, அது ஒரு தங்கடமாக இருக்குது, சிரமமாக இருக்கும். அல்லது தரத்தா ஃபி பிஇரின், அல்லது அது உருண்டு விட்டால், அந்த உருண்டு விழுந்து விட்டால் அந்த பிராணி, ஃபி பிஇரின், ஒரு கிணற்றிலே விழுந்து விட்டால். இப்போ வேட்டை பிராணி விரட்டிகிட்டே போனான், கிணற்றுக்குள் அது விழுந்துருச்சு, உருண்டு விழுந்து விட்டால். ஒத்தஅzzர இஹ்ராஜுஹு, அந்த கிணற்றிலிருந்து அந்த பிராணியை வெளியாக்குதல் உதிராக தங்கடமாக இருக்குமேயானால், சிரமமாக இருக்குமேயானால். இப்போ இந்த நிலைகளில் ஒன்றுமான் ஒட்டகம் ஓடி போயிருச்சு, அதை திருப்பி ஒரு இலகைக்கு அப்பால் போய் திருப்பி கொண்டு வருவதில் முடியாமல் ஆகிவிட்டால், தங்கடமாகிவிட்டால், அல்லது ஒரு கிணற்றிலே அது உருண்டு விழுந்து விட்டது, அதை வெளியாக்குதல், கிணற்றிலிருந்து வெளியாக்குதல் தங்கடமாக ஆகிவிட்டால். ஃபரமாஹு பிஹதீதத்தின் ஃபி ஐயின் மௌதிஇன் கான மின் பதனிஹி ஃபமாத ஹல்ல, பிறகு அந்த பிராணியை மீது அவன் வீசினான். இது மாதிரி கிணற்றில் உருண்டு விழுந்த அந்த பிராணி அவனை விட்டும் விரண்டோடி அந்த பிராணிக்கு பின்னாலேயே கூர்மையான அம்பை கொண்டு எறிந்தால், அல்லது வேற ஏதாவது கத்தி எதமாவது கொண்டு எறிந்தான், எரிந்தால் ஃபி ஐயி மௌதிஇன் கான, அது எந்த இடத்தில் அந்த பிராணி ஆகியிருந்தாலும் சரி, கிணற்றிலேயோ ஓடக்கூடிய நிலையில் அது எந்த இடத்திலே அது ஆகியிருந்தாலும் சரி, கூர்மையான அந்த ஆயுதத்தை கொண்டு என்ன செய்தார், அவர் எரிந்தால், மிம்பதனிஹி, அந்த பிராணியினுடைய உடலிலிருந்து எந்த இடத்திலே அந்த கூர்மையான ஆயுதத்தை கொண்டு அந்த வேட்டையாடக்கூடியவன் எரிந்தாலும் சரி, எரிந்தாலும் சரி, அப்படி எரிந்தால் எந்த இடத்துல எரிந்தாலும் சரி, ஃபமாத்த, பிறகு அந்த பிராணி என்ன இறந்து போனது என்று சொன்னால் ஹல்ல, இந்த பிராணியை உண்ணுவது ஹலாலாக ஆகும். அதாவது கொஞ்சம் தூரம் ஓடிச்சு, கூர்மையான ஒரு கத்தியோ ஒரு அம்பையோ எடுத்து வீசினான், ஏன்னா அந்த பிராணியினுடைய உடலிலிருந்து எந்த இடத்துல அந்த அம்பு எரியப்பட்டதோ அதுக்கு பிறகு அது இறந்து போனது, அல்லது கிணற்றில் உருண்டு விழுந்துச்சு, அதை திருப்பி வெளியாக்குதல் சிரமமாயிருச்சு, அப்படி என்று சொன்னால் அந்த நிலையிலேயே என்ன செஞ்சான், வேட்டை பிராணியை அம்பை வச்சு அல்லது கத்தியை வச்சு ஆயுதத்தை வச்சு எரிந்தான், அது ஒஃபாத் ஆயிடுச்சு, ஹல்ல, இது கூடிக்கொள்ளும். இந்த நிலையில் அந்த பிராணியை புசித்தல் ஹலாலாக ஆகும். பாபு நதிரி, இப்போ வேட்டை பிராணிகளை அறுத்து பலியிட்டு சாப்பிடக்கூடிய முறைகளை இதுவரை நாம் கண்டோம். இனி நாம் காணவிருப்பது நேர்ச்சை செய்வதனுடைய பாபாக இருக்கிறது இந்த பிரிவு. அப்போ நேர்ச்சை என்று அல்லாஹுக்கு வழிபட்டவனாக நிலையில நேர்ச்சை செய்கிறது அது கூடும். ஆனால் ஷரியத்தில் அதை நீ இந்த மாதிரி செய்யின்னு சொல்லி சொல்லலை. அவரே என்ன செய்யாரு, நேர்ச்சி செய்திருக்கிறார், நேர்ச்சி செய்கிறார் தனக்கு. அதாவது ஷரியத் கடமையாக்காத ஒன்றை அவர் தன்னின் மீது கடமையாக்கி கொள்கிறார், அவசியமாக்கி கொள்கிறார். என்ன அவசியமாக்கி கொள்கிறார்? உதாரணமாக சொன்னார் ஒருத்தர், நான் அடுத்த வருஷம் உம்ரா செய்வேன், நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் உம்ரா செய்வேன்னு சொல்லி நான் நேர்ச்சி செஞ்சுட்டேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் அவர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றியே ஆக வேண்டும். கண்டிப்பாக ஃபரதுடைய அந்தஸ்து வந்துடும். ஏன்னா அவர் நேர்ச்சி செஞ்சுட்டார் உம்ரா செய்வேன்னு சொல்லி. எப்படி உமர் ரலியல்லாஹு ஜாஹிலி திரு காலத்தில் நான் உம்ரா செய்வேன்னு சொல்லி நேர்ச்சி செய்திருந்தார், அது மாதிரி என்ன செய்தார், நேர்ச்சி செய்கிறது நியத்து செய்திருந்தார் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் ஆனதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முறையெல்லாம் நேர்ச்சியை நிறைவேற்றலாமா, நான் ஜஹாலத்துடைய காலத்தில் நியத்து செஞ்சிருந்தேன் உம்ரா செய்வதாக நேர்ச்சி செய்திருந்தேன். அதை அப்போ சொன்னாங்க, நீங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக முஸ்லீமானவர்களுடைய நேர்ச்சியை தான் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர, அது மாதிரி பாலிகானவருடைய நேர்ச்சியை தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது நம்மளுடைய ஃபிக்ஹ் மசாயில முஸ்லீமானவராக இருக்கணும் நேர்ச்சி செய்வர், அல்லாஹுக்கு வழிபட்டு அல்லாஹுக்காக நீ நேர்ச்சி செய்யணும், அல்லாஹ் அல்லாத வேறவருடைய பெயரில் நேர்ச்சி என்பது கூடாது. இப்போ அது தெளிவாக நம்ம ஆயத்து சொல்லி காட்டுகிறது. என்ன அப்படின்னா, அதாவது வல் யூஃபு நுதூரஹும், ஹாஜிகளுடைய விஷயமா எல்லாம் பேசிட்டு வரும்போது சொல்கிறான், சும்மல் யகுது தஃபதஹும், அவருக்கு குளித்து அவர்களுடைய அழுக்குகளை எல்லாம் நீக்க வேண்டும். வல் யூஃபு நுதூரஹும், அவர்களுடைய நேர்ச்சைகளை அவர்கள் நிறைவேற்றி கொள்ளட்டும் சொல்லி
அல்லாஹ் பேசுகிறான் ஒரு வசனத்தில். அப்போ அந்த மாதிரி நேர்ச்சியை பற்றி குர்ஆன் அதை என்ன செய்கிறதுனா ஆமோதிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறது, அதை ஆதரிக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சூரத் தஹ்ர்ல சொல்றான், யூஃபூன பின் நதிரி வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. யூஃபூன பின் நதிரி, அவர்கள் நேர்ச்சி செய்வதை கொண்டு அவர்கள் நிறைவேற்றட்டும், அவர்களுடைய நேர்ச்சியை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அவ இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் அதை நேர்ச்சி என்பது இஸ்லாத்தில் கூடும். முஸ்லிமான மனிதராக இருக்கணும், முக்கல்லஃபாக பாலிகானவராக இருக்க வேண்டும். சின்னவருடைய சிறிய ஒரு பையனுடைய புறத்திலிருந்து நேர்ச்சி என்பது முஸ்லிமான பையன் சின்னவனாக இருக்கிறான், அவனை பருவம் எய்யாத பையனாக இருக்கிறான், அப்போ அவனுடைய நேர்ச்சி சிஹத்தாகாதுங்கிறாங்க. சரி, ரெண்டு ஆயத்து நம்ம மேற்கோள் காட்டினோம். சூரத்துல் ஹஜ்ஜில் உள்ள ஒரு ஆயத்து வல் யூஃபு நுதூரஹும் வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக்ங்கிற ஆயத்து. சூரத் தஹர் யூஃபூன பின் நதிரி அப்படிங்கிற ஆயத்து. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி இருக்குது. என்னன்னா, மன் நதர அன் யுதீஅல்லாஹ, யார் அல்லாஹுக்கு வழிபடுவதை நேர்ச்சி செய்தாரோ, பல் யுத்திஹு, அவர் அல்லாஹுக்கு அது விஷயத்தில் வழிபடட்டும், இத்தாஅத் செய்யட்டும். அப்போ நல்ல விஷயங்கள், உதாரணமாக நான் வந்து 3 நாள் அடுத்த மாதம் கண்டிப்பாக நோன்பு வைப்பதாக நான் நேர்ச்சி செய்தேன்னு சொல்லி ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால், இப்போ அல்லாஹுக்காக வேண்டி நான் அதை 3 நாள் நேர்ச்சி வைப்பேன்னு சொல்லி சொன்னார், அதை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த மாதம் வந்தால் அந்த 3 நாள் அல்லது இப்படி சொன்னார் ஒருவர், பின்னாடி அவர் சொல்றாரு, நேர்ச்சி ஒருவர் இப்படி வைத்தார், எனக்கு நான் நோயிலிருந்து குணமாகிவிட்டால் நான் ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவேன் என்று நேர்ச்சி செய்தார், அதுவும் கூடும். ஒரு விஷயத்தை சம்மந்தப்படுத்தி நேர்ச்சி செய்கிறது, அல்லது தன்னின் மீதே ஒரு விஷயத்தை ஆக்கி கொள்ளுதல் நேர்ச்சியாக, பிற வஸ்துவின் மீது சம்மந்தப்படுத்தாம 2 வகையை பிரித்து சொல்றாரு. அதில் ஒரு வகை என்ன, தன்னின் மீது அவசியமாக்கி, உதாரணமாக அடுத்த வருஷம் நான் உம்ரா செய்கிறேன், இன்னொரு விஷயத்தை சம்மந்தப்படுத்துறது தன் மீது. உதாரணமாக எனக்கு நோய் நீங்கிவிட்டால் நான் ஆட்டை அறுத்து கொடுப்பேன், அது மாதிரி சொல்றாரு, நோயில் சம்மந்தப்படுத்துறாரு. இந்த மாதிரி ஒரு நேர்ச்சி 2 நிலையில் இருக்குது சொல்லுவாங்க பின்னாடி முஸ்லிப் அவர்கள் இந்த பாடத்தில். இந்த மாதிரி அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், அந்த நேர்ச்சிக்கு அல்லாஹுக்காக வேண்டி நான் செய்கிறேன்னு சொல்லி நேர்ச்சியன் ஃபல் யுத்திஹு, அப்போ அல்லாஹுக்கு வழிபடட்டும் அவர். ஒமன்னதர, யார் நேர்ச்சி செய்வாரோ ஐயஹு, ஏன்னா அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை யார் நேர்ச்சி செய்வாரோ, உதாரணமாக நான் நாளைக்கு ஏன்னா நான் நேர்ச்சி செய்கிறேன் என்ன அப்படின்னா, நான் வெயிலேயே நிற்பேன் ஏன்னா அப்படின்னு, அல்லது நான் வந்து இன்ன பெண்ணை போய் நான் வந்து நாளைக்கு நான் வந்து அடைவேன், அவளை வந்து நான் வந்து என்ன செய்ய தவறான முறையில் அந்த பெண்ணிடத்தில் நடக்க போகிறேன்னு சொல்லி நீர் செஞ்சார். இப்போ இதெல்லாம் மாசியத்தான ஒன்று. இப்போ அல்லாவுக்கு மாற்றம் செய்யும் விஷயத்தில் யார் நேர்ச்சி செய்வாரோ, அப்போ வெயிலே நிற்பன்னா, ஸல்லல்லாஹு காலத்தில் ஜும்மாவுடைய பிரசங்கத்தின் போது ஒரு சஹாபி வெயிலில் இருந்தாங்க, ரசூல்லா கேட்டாங்க, அவரை உள்ளே வர சொல்லுங்க. அவர் சொன்னால், நான் நேர்ச்சி வச்சிருக்கிறேன், ஒரு நேர்ச்சியை விடுங்கள். ஏன்னா அல்லாஹ் இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை வருத்தி, தன்னையே வருத்தி சிரமத்தில் ஆழ்த்தி நேர்ச்சி செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்க. நீங்கள் நிழலுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பிரபலமான ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த மாதிரி நேர்ச்சி என்பது அல்லாஹுக்கு வழிபட்ட நிலையில் இருக்கும், அல்லாஹுக்கு மாறு அல்லாஹ் விரும்பாத நிலையில் இருக்கக்கூடாது, அல்லாஹுக்கு மாறு செய்த நிலையில் இருக்கக்கூடாது. அல்ல அல்லாஹுக்கு மாறு செய்வதை யார் நேர்ச்சியாக நேர்ச்சி செய்வாரோ ஃபலா யஸிஹி, அவர் அது அல்லாஹ்விற்கு அது விஷயத்தில் மாறு செய்ய வேண்டாம் என்று நபிமொழி இருப்பதின் காரணமாக நேர்ச்சியை இஸ்லாம் ஆதரிக்கிறது என்பதை இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ வாங்க நம்ம பார்க்கலாம், நேர்ச்சை என்பது பாடத்திற்குள் நாம் செல்லலாம். லா யஸிஹு நதுரு இல்லா மின் முஸ்லிமின் முகல்லஃபின் ஃபி குர்பத்தின் பில் லஃப்தி, வார்த்தையை கொண்டு மொழிவதை, வார்த்தையை கொண்டு மொழிவதை கொண்டு அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறேன் என்ற அந்த இத்தாத்துடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகிறேன் அப்படிங்கிற ஒரு அமலுடைய விஷயத்திலே, நான் பருவ வயது அடைந்த ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுடைய புறத்திலிருந்தே தவிர நேர்ச்சி என்பது சிஹத்தாக ஆகாது. அப்போ சிறுவனுடைய புறத்திலிருந்து நேர்ச்சி என்பது கூடாது. ஒகுவ, அந்த நேர்ச்சி எப்படி செய்கிறது, அந்த நேர்ச்சின்னா என்ன, ஒகுவனா அந்த நதுர், நேர்ச்சி என்பதாகிறது லில்லாஹி, ஒரு விஷயத்துல சொல்றது, லில்லாஹி அலைய கதா, அல்லாஹ்விற்காக வேண்டி என்னின் மீது இவ்வாறு இருக்கிறது, நான் இவ்வாறு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அல்லாஹ்விற்காக வேண்டி நான் 3 நாள் அடுத்த மாதம் நோன்பு பிடிப்பேன், அல்லாஹ்விற்காக வேண்டி நான் ஏழை எளிய 10 மிஸ்கின்களுக்கு அடுத்த மாதம் நான் உணவு கொடுப்பேன், அல்லது அடுத்த வாரம் நான் உணவு கொடுப்பேன் என்று தன்னின் மீது அவர் அவசியமாக்கி கொண்டார். ஷரியத்து இது அவர் மீது ஆக்கவில்லை, ஷரியத்து இது அவர் மீது கடமையாக்கல்ல, அவர் தன்னின் மீது கடமையாக்கி கொண்டார் என்று சொன்னால் நேர்ச்சியாக இப்போ அதை நிறைவேற்றியாக வேண்டும். அவு அலைய கதா, அவு
லில்லாஹி அலைய கதான்னு இருக்கும். லில்லாஹி முகத்தரில் வச்சுக்கணும். அல்லது அவர் சொல்லணும், அல்லாஹிற்காக மீதி நான் என்னின் மீது இவ்வாறு நான் ஆக்கிக் கொள்கிறேன். அப்படின்னா என்ன? நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாளைக்கு என்ன செய்வேன்? கண்டிப்பாக 10 மணிக்கு அந்த ஏழை மனிதருக்கு உதவி செய்வேன்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக நாளைக்கு 10 மணிக்கு போய் உதவி செய்யணும். அந்த மாதிரி நேர்ச்சி செய்தால் ஃபயல்ஸமுஹு, அவருக்கு நேர்ச்சி செய்தவருக்கு அவசியமாக ஆகிவிடும் அல் இத்தியானு, அந்த செய்த விஷயத்தை கொண்டு வருதல், அதாவது செயல்படுத்துதல், பிஹி அந்த நேர்ச்சி கொண்டு அந்த வருதல். நேர்ச்சியை கொண்டு வருதல்னா எதை விஷயத்தை நேர்ச்சி செய்தாதோ அதை செய்யுதல் அவருக்கு அவசியமாக ஆகும். அப்போ எல்சமுடைய பாயில் அல் இத்தியானு, அந்த நேர்ச்சியை கொண்டு வருதல், அதாவது நேர்ச்சியின் பிரகாரம் நடக்குதல் அவருக்கு அவசியமாக ஆகும் என்று அர்த்தம் இதற்கு. அல்ஹம்துலில்லா ஃபயல்ஸமுஹுல் இத்யானு பிஹி, இதுவரை நாம் கண்டோம் 184வது பாடமாக. இனி அடுத்து நாம் 185வது பாடமாக காணவிருப்பது ஒமன் அல்லகன் நதர் அலா ஷையின் என்பதிலிருந்து நாம் காணுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய இல்மிலும் அமலிலும் நல்ல பரக்கத்தை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.